வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம். கண்ணில் ரத்தினமோடு இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். பலவன் வணக்கம். டாஸ்மார்க் வழக்கு, அது டாஸ்மார்க்ல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு செந்தில் பாலாஜி வரைக்கும் அப்படின்னு ஒரு 11 பக்கத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர், 145 பக்கம் சப்ளிமெண்ட். இந்த பக்கம் பார்த்தா முன்ஜாமீன் தள்ளுபடி, அதாவது அதை வைத்து பார்த்தால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு ஒரு பொசிஷன் வைக்கிறாங்க. நம்ம இந்த கைது நடவடிக்கை இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி அந்த எஃப்ஐஆர், அதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எஃப்ஐஆர் ரொம்ப ஜென்ரலா இருந்ததுங்க. செந்தில் பாலாஜி பேர்ல ஸ்பெசிஃபிக்கா இல்ல விசாகன் பேர்ல ஸ்பெசிஃபிக்கான்னா ஒன்றும் சொல்ல முடியல. ஒட்டுமொத்தமா டாஸ்மாக்ல என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, கொள்முதல்ல ஊழல் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல ஊழல் இருக்கு, பார்ல வந்து பார் டெண்டர் விடுறதுல ஊழல் இருக்கு, ஒரே நம்பர்ல இருந்து நிறைய எஃப்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சில இது இன்னும் திருப்பியே கொடுக்கல கட்டணத்தை, இப்படியான ஜென்ரலான ஒரு விஷயமா தெரியுது டாஸ்மாக் முறைகேடுகள். ஏற்கனவே இருக்கிற இடி வழக்கு 2017 இருந்து செக் பீரியட் இருக்கிற வழக்கு. இது வந்து வெறும் 2021 ஆரம்பிக்கிறாங்க. இடி வழக்கே இதுல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வு அமைப்புகள்ல ஒன்றான அமலாக்க பிரிவு அதோட மேட்டரை நம்ம ஸ்டேட் எஃப்ஐஆர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. ஆனா ஒரிஜினலா என்னன்னா ஸ்டேட் எஃப்ஐஆர் ரெஃபர் பண்ணி தான் இடி வந்து வழக்கு போட்டுச்சு. இந்த 42 எஃப்ஐஆரா இல்ல அதுக்கு மேலே 90 எஃப்ஐஆர் நினைக்கிறாங்க அது ஒட்டுமொத்தத்துல. அதுக்குள்ளதான் இந்த 42 வரணும். என் பார்வைக்கு இது ரொம்ப பலவீனமான ஒரு எஃப்ஐஆர் தான். செந்தில் பாலாஜி ஏன் அதுக்கு முன்ஜாமீன் கேட்டு போனாருன்னு தெரியல. அரசியல்வாதி கைதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அது கைதாகும். அது பிறகு நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், சட்டபூர்வமா செய்ய வேண்டியதுதான். இன்னொரு மாற்று அரசு வரும்போது கைது செய்வாங்க. நாளைக்கு விஜய் வந்து தேர்தலில் தோல்வி அடைந்தால் வந்து இன்றைக்கு விஜயை சுற்றி இருப்பவர்கள் அல்லது விஜய் கைது நடவடிக்கை வரத்தான் செய்யும். ஜெயலலிதாவை கைது பண்ணலையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் இல்லை. ஆனா முன்ஜாமீன் மனு ரத்து அப்படின்னு வரும்போது வேற டைமென்ஷன் வந்துருது. அப்ப செந்தில் பாலாஜியை கைது பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த த்ரெட் வேற டைமென்ஷன் வந்துருது. ஆனா அடிப்படை இதுல என்னன்னு நான் பாக்குறேன்னா தனியார் மயமாக்குற முயற்சி தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற முடிவை அரசு எடுத்தால் நாங்க அதை எதிர்க்கிறோம். என்ன காரணம்னு ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு அவங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். இப்போ தனியார் மயமாக்குதல், அரசு மயமாக்குதல் ரெண்டுக்கும் என்ன சாதக பாதகம்? அரசு நடத்தினா அதுல ஊழல் தான் வரும், அதனாலதான் தனியார் அப்படின்னா அப்புறம் அரசு நடத்துற எல்லாத்துறையும் நீங்க தனியாரா மாத்தணும். சரி, எங்க நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறதோ அங்க ஊழல் குறைவாக நடைபெறும். அவ்வளவுதான் இதுல பாயிண்ட்டுங்க. சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல ஆந்திரா, தெலுங்கானா அது அவங்க வந்து தனியார் மையத்துக்கு வந்துட்டாங்க. ஆந்திரா 2024 நாயுடு கவர்மெண்ட்டுக்கு பிறகுதான் சில்லறை விற்பனையை தனியார் மையத்துக்கு கொண்டு வந்தாங்க. இதுல நம்ம கொள்முதல், விநியோகம், விற்பனை மூணா பார்க்கணும் இதை. இப்ப இந்த டாஸ்மாக் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட எஃப்ஐஆர் கொள்முதல்ல ஊழல், விநியோகத்துல ஊழல், விற்பனையில ஊழல் மூணையும் சேர்க்குது. மூணுமே வந்து அரசு கண்ட்ரோல்ல இருக்குது. மூணுலயும் ஊழல் நடக்குது. எத்தனை வருஷமா ஊழல் நடக்குது அப்படின்னா என் பார்வைக்கு வந்து எத்தனையோ வருஷமா நடக்குதுங்க. அப்ப டாஸ்மாக் ஊழியர் சங்கம் ஊழல், இப்பதான் டாஸ்மாக் எல்லா ஊழியர்களுக்கும் 25% பே ரைஸ் கொடுத்தாங்க. ₹1 கூட வச்சு வாங்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. ஆனா ரொம்ப அடிப்படையில ஒரு கியூஆர் கோடு போட்டு பில்லிங் கொடுத்துருந்தா போதுங்க. கேரளால வந்து கவர்மெண்ட் தான் எல்லாம் பண்ணுது. கியூஆர் கோடும் பில்லிங்கும் அதுல முக்கியம். அது இருந்தாலே இது வந்து ரொம்ப எளிதா கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து கொள்முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆட்சி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அதிக கொள்முதல் ஆர்டர் தரும். அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகிற மதுபான உற்பத்தி நிலையங்களுக்கு அதிக கொள்முதல் ஆர்டர் தரும். இதுதான் ஆரம்ப தவறுங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற மதுபான நிறுவனங்கள்ல இருந்து நம்ம கொள்முதல் பண்றது இல்ல. இது பல மாநிலங்களை நீங்க பார்க்கலாம். ஆந்திரா, தெலுங்கானாலையும் நம்மளே மாதிரி தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது அரசே கொள்முதல், அரசே விநியோகம். மதுக்கடை மட்டும் ஆந்திரா, தெலுங்கானால தனியார் சில்லறை விற்பனை. தெலுங்கானால ரொம்ப காலமா இருக்கு. ஆந்திரால இப்பதான் வந்துச்சு 2 வருஷத்துக்கு முந்தி. அப்போ தமிழ்நாட்டுல 23 வருஷமா இருக்கிற பாலிசியை மாத்த போறாங்கன்னு தெளிவா தெரியுது. முதலமைச்சர் விஜய் அவர்களை சுத்தி இருப்பது தெலுங்கு லாபி தான். பவர்ஃபுல்லா இருக்கிற பவர் சென்டரே இல்லைன்னு சொன்னாலும் பவர் சென்டர் தெலுங்கு லாபிங்கிறது அது தமிழ்நாடு போறதுக்கு தெரியுங்க. டாஸ்மாக்ல பாலிசி சேஞ்ச் வருதுங்கிறதெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய பேசப்பட்ட விஷயம் தான். அதாவது
விஜய் அரசு வந்த உடனே பேசப்பட்ட விஷயம். இன்னொரு முக்கியமானது லாட்டரியும் வந்துரும் போல தான் தெரியுது இப்போ. ஸோ மதுபானம், லாட்டரி இந்த 2ம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது. ஒரு 20, 23 வருஷம், 25 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த ஒரு சீர்திருத்த நடவடிக்கை அது. அதிமுக அதை எதிர்க்கும். கண்டிப்பாக எதிர்க்கும். அப்போ கர்நாடகா தான் இதுல பெட்டர் மாடல்னு இந்தியா பூரா சொல்றாங்க. கர்நாடகால நெறைய விஷயம் வந்து ஃப்ரீ என்டர்பிரைஸ். பெஸ்ட் மாடல் அதுதான்றாங்க. நீங்க ஃபாரின் மாடல்ஸ நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, அமெரிக்கால கூட கண்ட்ரோல்டு ஸ்டேட்ன்னு இருக்குங்க. சில ஸ்டேட்ல சில ரூல்ஸ் மதுபான விற்பனை, கொள்முதலை பொறுத்தவரைக்கும் சில சட்டதிட்டங்கள் வச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு ரொம்ப அதிகாரம் அங்க. மற்றபடி ஃப்ரீ ஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஃப்ரீ ஸ்டேட்ஸ்ல கூட ஃப்ரீயா நம்ம போய் யாருமே சூப்பர்வைஷனே இல்லாம பணத்த போட்டு மதுபானத்த வாங்குறதுக்கு சில லோ ஆல்கஹால் ஸ்பிரிட் அப்படி வாங்கிக்கலாம். யார் வேணாலும் வாங்கிக்கலாம்னு. வயது வரம்பு கூட இல்லாம இருக்கு. இப்ப நம்ம பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கொள்முதல்ல நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் தலையிடுது. கொள்முதல்ல அப்புறம் வந்து நம்ம விநியோகம் பண்றதுல அரசியல் தலையீடு. விநியோகத்தை விற்பனை பண்றதுல இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் எதுல இருந்துங்க வந்தாங்க? தலைமைச் செயலக ஊழியர் போராட்டம் நடந்துச்சுங்க. 2002 அதுல வந்து எல்லா ஊழியர்களையும் ஜெயலலிதா அம்மா இஷ்டத்துக்கு பந்தாடி எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. டெம்பரரியா போட்ட ஊழியர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள் கடைசியில வந்து பாவம் அவங்க டாஸ்மாக் ஊழியர்கள் ஆனாங்க. இதுதான் இதோட ஆரம்ப வரலாறு. ஒரு சோகம் நிறைந்த, வலி நிறைந்த வரலாறுன்னு தாங்க நான் இத பார்க்கிறேன். ப்ராப்பரான சேலரி குடுத்தா யாரும் அதிக விலைக்கெல்லாம் விக்க போறது இல்லைங்க. ஒரு காலத்திலயும் ப்ராப்பரான சேலரி குடுத்தது கிடையாது. ஒரு காலத்திலயும் வந்து கடைக்கான செலவு வந்து கவர்மெண்ட் குடுத்தது கிடையாது. ஒரு காலத்திலயுமே ஸ்பில்லேஜுக்கு குடுத்ததே கிடையாதுங்க. அப்ப அவங்க பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 செந்தில் பாலாஜி காலத்துல மட்டுமா? அதுக்கு முன்னாடி இருந்தே அதுதான். ரூ. 10ங்கிறது ரூ. 20 ஆகும். ரூ. 20ங்கிறது ரூ. 50 இந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா ரூ. 100 வரைக்கும் கூட உயர் ரக மதுபானங்களுக்கு பாட்டிலுக்கு ரூ. 100 எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கியிருக்காங்கன்னு வருது. அப்போ ஒட்டுமொத்தத்துல இது ஒரு அரசியல். ஏதோ ஒண்ணுக்கு தயார்படுத்துறாங்க. டாஸ்மாக்கு சில்லறை விற்பனை வரும்போது, ஆமா பரவாயில்லைங்க, அது நல்லதுதாங்க அப்படின்னு மக்கள்ல ஒரு சாரார் நினைக்கணும். அதுக்கான தயாரிப்பா தெரியுது. செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் இந்த ரத்தோட நிக்க போறதில்ல. அவர் கண்டிப்பா இத சுப்ரீம் கோர்ட் கொண்டு போவாரு. ஏன்னா இடி மேட்டர் அங்க பெண்டிங் இருக்கும்போது நிச்சயமா இத கொண்டு போவாரு. ஒட்டுமொத்தத்துல அடுத்த சில தினங்களுக்கு இது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம். செந்தில் பாலாஜி கைது அப்படின்னு போனா, அது இன்னமும் பரபரப்பாக மாறும். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சுட்டா கைது பண்ண முடியாது. ஏன்னா சபாநாயகர் அனுமதி வேணும். அதுல நெறைய ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ நெறைய அதுல ப்ரொசீஜர் இருக்கு. மொத்தத்துல நான் எப்படி பார்க்கிறேன்னா, செந்தில் பாலாஜி தேர்தல்ல வெற்றி பெற்றதே விஜய்க்கு வந்து பிடிக்கல. ஒண்ணு முதலமைச்சருக்கு. அவர் தான் முதல்ல கரூர் சம்பவத்துல பாட்டிலுக்கு ரூ. 10 பாடி எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு. ஆக விஜய் வெர்சஸ் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு டக் ஆஃப் வார் தான் நான் அப்படிதான் பார்க்கிறேன். அதாவது கடந்த காலத்துல மாநில அரசு போட்ட எஃப்ஐஆரை வைத்து இடி வந்தது. அந்த இடி வழக்கு ஸ்டேல இருக்கு. அந்த இடி வழக்க பேஸ் பண்ணி இப்ப மாநில அரசு ஒரு வழக்கு போட்டிருக்குன்னா, மறுபடியும் இடி இத புதிதாக வைத்து வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது அளவெல்லாம் இல்ல இவங்க இப்ப நீங்க 42 எஃப்ஐஆர் சொல்றாங்கல்ல, அது ஏற்கனவே அவங்க 90 எஃப்ஐஆர் 80 எஃப்ஐஆர் இருந்தது. இல்ல இப்ப அதாவது கோர்ட்ல 100 கோடின்னு ஒரு அமௌண்ட் எல்லாம் இப்ப இவங்க இன்னைக்கு வழக்கறிஞர் பேசும்போது அவங்க அதை சொல்றாரு. விட பெரிய அமௌண்ட்ல சொன்னாங்க. 1000 கோடின்னு சொல்லி தான் தலைமை நீதிபதி அவங்க கணக்கு கேட்டாரு. எக்கச்சக்கமா கொண்டு வந்து தலைமை நீதிபதி கணக்கு கேட்டாரு. அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்குங்களா? இப்பதானங்க நடந்து முடிஞ்சது அது எல்லாமே. ம். அதாவது ஒரு அரசு துறை, இப்ப உதாரணமா பத்திரப்பதிவு துறைன்னு எடுத்துங்களேன். பத்திரப்பதிவு துறையில ஊழல், இல்ல வந்து புரோக்கர் லஞ்சம், இதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பத்திரப்பதிவு துறை, நான் எதுக்கா பத்திரப்பதிவு துறை சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 3 வகையில தான் பெரிய மேஜர் வருமானம் வருதுங்க. அதுல 3வது தான் டாஸ்மாக், 2வது வந்து பத்திரப்பதிவு துறை, 1வது வந்து கமர்ஷியல் டாக்ஸ். கமர்ஷியல் டாக்ஸ்லயும் பத்திரப்பதிவு துறையிலையும் ஊழல் இல்லைன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உலகமே நம்பாதுங்க. அப்போ பத்திரப்பதிவு துறையில நடந்த ஊழல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பத்திரப்பதிவு துறை அமைச்சர், ஏன்னா ஏற்கனவே அங்க மூர்த்தி பேர்ல ஒரு காண்டு ஓடிட்டு இருக்கு. ம். அப்புறம் வந்து பத்திரம் பதிவதில், அளவீடு செய்வதில், அப்புறம் வந்து பத்திரங்களை ஒத்துக்கொள்வதில்னு அதை ஒரு 5-6 கட்டமா பிரிச்சு ஒட்டுமொத்தமா ஒரு 200 கோடி 500 கோடின்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமா பெரிய தொகையா தான் தெரியும். பட் கோர்ட்டுக்குள்ள வரும்போதுங்க, கடைசியா நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு அதை ப்ரூவ் பண்ணணும்ல. வழக்கு போடுறது, இல்ல வந்து எஃப்ஐஆர் போடுறது, சார்ஜ் ஷீட் போடுறது, கைது பண்றது, அதோட வழக்கு முடிஞ்சிருமா? லாஜிக்கல் எண்ட் என்ன?
குற்றச்சாட்டு கோர்ட்ல குற்றவாளின்னு நிரூபிக்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படணும். தண்டனை வாங்கணும் இல்லங்க. வாங்கணும். கன்விக்ஷன் வாங்கணும். அப்பதானே அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல செய்யப்படுற நடவடிக்கையா இருக்கும். நீங்க இவ்ளோ இல்லன்னா பெரிய அரசியல் வளையத்த பிடிபடாது. போட்டீங்கன்னா, எப்படி நீங்க அத நிரூபிக்க முடியும்? எப்போலாம் வந்து நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட் அதிகமா இருக்காங்களோ, அப்போலாம் கான்ஸ்பிரசி சங்கிலி உடைஞ்சிருங்க. ம். அது பெரிய கஷ்டம். இப்ப சமீபத்திய உதாரணம் அந்த குதிரை பேர ஊழல் வழக்கு. கான்ஸ்பிரசி சங்கிலி உடையுது அதுல. அதுல தான் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு வந்து அவர் பேர்ல விசாரணையே நீங்க நடத்தக்கூடாதுன்றாரு. ஸ்டே அது. ம். தலைமை நீதிபதியோட ஸ்டே. கண்டிப்பாக சார். இப்ப நீங்க வழக்கமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வழக்கறிஞரா இருந்ததுனால, ஒரு இவ்வளவு டீட்டெயில்டு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நேற்று நடந்த ரைடுக்கு பிறகு தான் போடப்பட்டிருக்கும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா 145 பேஜ் சப்ளிமெண்ட் வேற இருக்கு. அப்ப இது கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல ஒரு துரிதப்படுத்துறதுக்கு ஒரு ரஷ்ல பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா சார் உங்களுடைய கொஞ்சம் பார்வை? ரஷ் தெரியுதுங்க. முதல்லயே வந்து இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு தான் ரைடுக்கு போயிருக்க முடியும். வேற வழி கிடையாது. 11 எஃப்ஐஆர் மட்டுமே 11 பக்கம். அப்புறம் என்க்ளோஷர்ஸ் இருக்கு. இடி வழக்கையும் சேர்த்து அதுல நுணுகி ஆராய்ஞ்சிருப்பாங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்கல்ல. சட்டத்துறையில ஏற்கனவே மேட்டர் வந்து பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டுங்கும்போது லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய பிரிப்பரேஷன் அதுல இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர ஒரு கைது நடவடிக்கை வரும்போது அவரு முன்ஜாமீன் வாங்கினாரு. தலைமறைவா இருந்து முன்ஜாமீன் வாங்கினாரு. அது வந்து அப்பவுமே அவரை கைது பண்ணணும்னு ரொம்ப பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டியது அரசு. அது நமக்கே நன்றா தெரிஞ்ச விஷயம் தான். கரூர் நான் என்ன போவதற்கு சொல்றேன், முன்பாக கைது. ஆமா. கரூர் போவதற்கு முன்பாக கைது. ம். அதாவது ஊழல் செஞ்சவங்கள கைது பண்றது அது முக்கியம். அதே நேரத்துல தண்டனை வாங்கி குடுப்பது அதை விட முக்கியம். இப்போ டிஏ கேஸ் போட்டு விட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு நிக்குங்க. எந்த கவர்ன்மெண்ட் மாறினாலும் டிஏ கேஸ் நிக்கும். இப்போ திமுக ஆட்சியில இருந்த டிஏ கேஸ்கள், அதுக்கு முந்தைய ஆட்சியில போடப்பட்ட டிஏ கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகி திருப்பி அது என் மனசாட்சியை உலுக்குகிறதுன்னு ஒரு நீதியரசர் ஆணை போட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு மீண்டும். ம். ஜெயலலிதா மீதான டிஏ கேஸ் 1996, 97 காலகட்டத்தில் போடப்பட்டது. 2014 வரைக்கும் அவங்க இழுத்தடிச்சும் கடைசியில் தண்டனையாச்சு. தண்டனைங்கிறது தான் இன்னைய தேதி வரைக்கும் பப்ளிக் மத்தியில இருக்கு. அப்போ டிஏ கேஸ் போட்டீங்கன்னா தண்டனை நோக்கி போயிடும். என்ன காரணம்னா சொத்து குவிப்பு அதுல வரும். இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ். அப்ப பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட பல கூறுகள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே அஜிடேட் ஆயிட்டு கிடக்கும். செந்தில் பாலாஜி பேர்ல டிஏ கேஸ் போட்டிருந்தா அது வேற விஷயம். இப்போ உதாரணமா டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கமர்ஷியல் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், இது எல்லாத்தையும் தனித்தனியா தொகுத்தீங்கன்னா எல்லா 3 துறையிலையும் பெரிய ஊழல் நடந்திருக்குங்க. அப்போ பொது சித்திரம் வரையறதுக்கான முயற்சி. அப்ப அரசியல் தான். அதாவது தாவேகாவுக்கு எதிரானது திமுக. தாவேகாவை பிடிக்காதவங்க திமுக ஓட்டு போடுங்க. திமுகவை பிடிக்காதவங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. திமுக ஊழல் கட்சி, தீய சக்தி. இதுதான் இதுல இருக்கிற சித்திரம். அஃபெக்ட் ஆக போறது அதிமுக. என்ன காரணம்னா அப்படின்னா தாவேகாவை பிடிக்காதவங்க அதிமுக ஓட்டு போடக்கூடாதான்னு வந்துடும். திமுகவுக்கு ஒரு வகையில் பார்த்தா கெயின் தான். தாவேகா ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கவங்க எல்லாரும் திமுகவை நோக்கி அணிவகுக்கணும். திமுகல இருந்த கூட்டணி கட்சியில எல்லாம் தாவேகால இருக்கு. அவங்களுக்கு இதுல லாஸ் வரும். என்னன்னா எல்லாமே தாவேகா எதிர்ப்பை வந்து ஒரு மொத்தமா திமுக அறுவடை பண்ணும். தாவேகாவுக்கு உள்ளே கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற கட்சிகளுக்கு அதிருப்தி இருக்கும். திமுக கூட்டணியில அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் வந்ததோ அது எல்லாம் வரும். நீங்க சொன்னதுனால ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்தபோது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கோயம்புத்தூர்ல கூட்டம் போட்டு அத கண்டிச்சு பேசுனாங்க. அன்னைக்கு இருந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் என்பது நினைவுக்கு வந்து போகிறது. இப்ப தாவேகா பழிவாங்குதுன்னு சொல்ல போறாங்களா? அப்படிங்கிறத பார்ப்பதற்கு உள்ளபடியே அரசியல் ரீதியில நானும் ஆர்வமா இருக்கேன் சார். அத மட்டும் பதிவு பண்ணணும்னு சார். பாப்போம் சார். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? அரசியல் சூழலுக்குள்ளேயே நிப்பாட்டிக்கிட்டு, நிர்வாக ரீதியிலான விஷயங்கள்ல இருந்து விலகி நிற்கிறார்களா? என்கிற கேள்வியும் கூட எழுகிறது. நம்ம அடுத்தடுத்து வரும்பொழுது தொடர்ந்து பேசலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.